ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி Q&A வீடியோஸ் நிறைய பண்ணியிருப்போம். ஸோ ஆஸ்க் ராஜா அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் இருக்கும். பிளேலிஸ்ட் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான இது வரைக்கும் கேட்டு Q&A சேனலில் அதிகமாக பதில் சொல்லாத மாதிரியான கொஸ்டின்ஸாக எடுத்திருப்போம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா ராய் ஏஎஸ்எம்ஆர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட்டாலும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தனியாக மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் 2023 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யூடியூப் தரப்பில். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த லாங்கர் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம், அதாவது நார்மல் லாங்கர் கண்டென்ட்கான மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம்னு வரும்போது மேஜரான ரெக்யூர்மெண்ட்டாக நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சவர்ஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஷார்ட்ஸில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாகவோ இல்லைனா ரெவன்யூ சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமோ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஷார்ட்ஸில் நம்ம அந்த மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் கிரைட்டீரியா எல்லாத்தையுமே ரீச் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகி அதுலேருந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஸ்டேபிளான எர்னிங்ஸ், நல்ல எர்னிங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ஒரு மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் நார்மல் லாங்கர் கண்டென்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட்ஸ்க்கான மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் அதில் என்ன கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க, அதை எவ்வளோ நாட்களுக்குள்ளே நம்ம ரீச் பண்ணணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் கொடுக்குறோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கிறதால நம்ம ஒன்ஸ் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டர் ரிசல்ட் பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஒரு ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுலாம் எப்பவும் போல தான் இருக்கும். பட் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா தனித்தனி மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வருது இல்லையா. ஸோ அந்த 2023 அந்த ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த க்ரைட்டீரியாலாம் ரீச் பண்ணி அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதில் ஏர்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது ஷார்ட்ஸில் ரொம்ப கம்மியான ரெவன்யூவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வச்சு, அதாவது நார்மல் லாங்கர் கண்டென்ட்டுக்கான மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வச்சு நம்ம ஷார்ட்ஸில் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணும்போது இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணும்போது செப்பரேட்டாக ரீச் பண்ணி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணும்போது பெட்டராக பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி நமக்கு நார்மல் லாங்கர் கண்டென்ட்லலாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் CR7 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஒரு ஃபேன் பேஜ் வச்சுருக்காங்க, அவங்க எப்படி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆச்சு? ஃபேன் பேஜ் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகுமா? கண்டிப்பாக யூடியூப்பில் எந்த கண்டென்ட்னாலுமே பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் விஷயத்தில் கொஞ்சம் அவேராக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சேனலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆகும். ஃபேன் பேஜும் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூடியூப் தரப்பில் ரிஜெக்ட் ஆகலாம். அதாவது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி அவங்கள வச்சு பண்ணுறது, இல்லைனா அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயத்த கிளிப்ஸாக அப்படியே அந்த காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறது, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சம்மன் ஹேவ் த ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுங்க. உங்களுக்கான கண்டென்ட்டுக்கான ஒரு யூனிக்னஸை கொடுங்க. வேல்யூ கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் கொடுக்கும். யூடியூப் தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்குறீங்க, ப்ரியாரிட்டியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இமேஜஸ், காப்பிரைட்டட் இமேஜஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவேராக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஏன்னா ஸ்ட்ரைக் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா உங்களுடைய சேனல் ஃபியூச்சரை அது பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஃபேன் பேஜ் அப்படிங்கிறதுலாம் ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எல்லா சேனல்ஸ்க்குமே மேக்ஸிமம் எனேபிள் ஆகும். பட் ஒரு சில விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விஸ்வா அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஒரு வீடியோவை ப்ரைவேட் பண்ணால் அதோட வாட்ச் ஹவர்ஸ் லெஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக ஆகும்.
அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பப்ளிக் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமா? கண்டிப்பாக அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிரும். பட் இந்த டெலிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. அந்த விசிபிலிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது அகெயின் பப்ளிக்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். பட் அகெயின் இது வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் பப்ளிக்கில் ஒரு வீடியோ வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டினியூவாக வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அது வந்து உங்களுடைய சேனலில் ஓவரால் வாட்ச் ஹவர்ஸே நல்லா கொண்டு வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை எப்போவுமே பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. அது கரெக்டான வீடியோவாக லைக் வந்து ஓன் கண்டென்ட் தான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாகவும் வயலேட் பண்ணாது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் திங்ஸை ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான எந்த இல்லீகல் விஷயங்களையும் நான் டீச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பப்ளிக்கில் வச்சுக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கைஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அருணா அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் சேனலுக்கு கஸ்டம் யூஆர்எல் கண்டிப்பாக வாங்கணுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் தான். கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறத நீங்கள் கிளைம் பண்ணவும் செய்யலாம், பண்ணாமலும் விட்டாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. பட் இது எதனால் பண்ணணும், இது எதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது நார்மலாக உங்களுடைய சேனல் யூஆர்எல் அதாவது லிங்காக நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் போய் அதை காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேனலே இப்போ வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் youtube.com/rajatek tamil லைக் youtube.com/c இல்லைனா ராஜாடெக் தமிழ் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அது லிங்க்ஸாக ப்ரொவைட் ஆகும்போது அந்த https www இதெல்லாம் கொடுத்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படியே கொடுத்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பேஜுக்கு போகும்போது கரெக்டாக என்னுடைய சேனல் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சோசியல் மீடியாஸில் எடுத்துக்கிட்டாலுமே யூசர் நேம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துக்கிட்டா முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு நீட்டாக இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய யூஆர்எல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கச்சமுச்சான்னு என்னெல்லாமோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒருத்தங்கிட்ட சொல்லலாம் youtube.com/ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய சேனல் நேமை சொன்னாலே போதும். அதை சர்ச் பண்ணால் ப்ரௌசரில் சர்ச் பண்ணால் கூட டேரெக்டாக உங்களுடைய சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அதை கிளைம் பண்ணலன்னா ப்ராப்ளம்லாம் பெருசாக கிடையாது. பட் இது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது ஹரி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கு காசு எதுனாவது வருமா நண்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் தான், ஒரு பேசிக்கான சின்ன டவுட் தான். பட் இருந்தாலும் கூட நம்ம யோசிக்க வேண்டியது லைக் நம்ம வந்து இப்போ தான் அப்ளையே பண்ணுறோம், இதுக்கு அடுத்தது அப்ரூவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும். அதுக்கு அடுத்தது எல்லா வீடியோஸ்லேயும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காலாம் நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. அதே சமயம் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நமக்கு மணி எதுவும் வரப்போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம வந்து மானிட்டைசேஷன் அதுக்கு அடுத்தது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெவென்யூ வந்து ஆட் ஆகுறது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ரீச் பண்ண உடனேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண உடனேயோ நமக்கு வந்து மணி அப்படிங்கிறது வராது. ஸோ இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். லைக் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறமும் கூட ஒரு 1 மந்த் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரெவென்யூ வந்து பெருசாக நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாக இருக்கலாம். உங்களுடைய கண்டென்ட்டில் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக வந்து வீடியோஸ் கொடுங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கண்டென்ட் எல்லாமே க்ரியேட்டிவாக இன்னும் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதற்கான ரிசல்ட் வந்து பெட்டர் ரிசல்ட்டாக போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். எப்போவுமே நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் Q&A அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லையும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கொஸ்டின்ஸ் அண்ட் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மன வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஆல்தான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.